ஹாய் கைஸ், தென்னங்கீற்றோட வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து நான் அந்த ரெசிபிக்கு வந்து இன்றைக்கி நேம் வைக்கலை. நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன நேம் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு. நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். 2ஐயும் உடச்சி பவுலில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீற்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை 2ஐயும் உடச்சி ஊற்றிடலாம். கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தலை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகாய் தூள் வந்து முட்டையோடு கலக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் வெங்காயத்தை வந்து மேலால் போடலான்ட்டு. முட்டை கூட போடுறப்ப என்ன ஆகும்னா நல்லா பைண்ட் ஆகும், அந்த ஜெல் வந்து நல்லா கோர்த்துக்கும். தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சாச்சு, சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மில்கி மிஸ்ட் தான். இது வந்து க்யூபாக கிடைக்குது பாக்ஸில், கவரில். அதை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா நைஸாக பொடி பொடியாக துருவி எடுத்துக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும், கூட சேர்த்துற வேண்டாம். நான் இன்றைக்கி 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து மில்க் ப்ரெட் தான். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வீட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா முட்டை மிக்ஸ் வந்து படுற மாதிரி எடுத்துக்கலாம், பரட்டி. நீங்கள் வந்து வெங்காயம் இது மேலே ஒட்டலையேன்னு இது பண்ண வேண்டாம். வெங்காயத்தை வந்து நம்ம கடைசியாக மேலே எடுத்து போட போகிறோம். இப்போ இது நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை தோசைக்கல் மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா வந்து உள்ளே இருக்க வெங்காயத்தை வந்து கொஞ்சம் மேலால் எடுத்து மேலால் எல்லா பக்கமும் படுற மாதிரி வைங்க. நீங்கள் கேட்கலாம், வெங்காயத்தை வந்து அதுக்கு தனியாக ப்ரெட் மேலேயே போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி எடுத்து போடுறப்போ முட்டையோடு நல்லா பைண்டாக இருக்கும். உங்களுக்கு திருப்பி போடுறப்போ வந்து வெங்காயம் வந்து கீழே விழுகாது, முட்டையில் வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு பன்னீர் மேலால் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும்ட்டு இல்லை, உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக கூட சேருங்க. கொஞ்சோண்டு பெப்பர் மேலால் சேர்த்துக்கலாம். பெப்பர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இவ்வளோ தான் சேர்க்கணும்ட்டு இல்லை, உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கொஞ்சோண்டு மேலால் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்க்கல, மேலால் சேர்க்கறதுக்கு எண்ணெய் மட்டும்தான் சேர்க்குறேன். மேலால் கொஞ்சமாக தோசை கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து திருப்பி போடுறப்போ உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து சப்போஸ் கீழே விழுகாது நமக்கு. அடுத்ததாக இது மேலே கொஞ்சோண்டு முட்டை மிக்ஸ் வந்து மீதி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மேலால் ஊற்றுங்க. திருப்பி போடுறப்போ வந்து நமக்கு வந்து பன்னீர் வந்து தோசைக்கல்லையே ஒட்டிக்காது, உதிரி உதிரியாக நல்லா பைண்ட் ஆகிக்கும். இது வந்து இப்போ திருப்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். 2 ப்ரெட்டுக்கு 2 முட்டை, அதாவது ஒரு ப்ரெட்டுக்கு வந்து 1 முட்டை கணக்கு வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கன்னா முட்டையை, இல்லை சப்போஸ் கூட எடுத்தாலும் ஒன்று ட்ரையாக இருக்கும், இல்லை ரொம்ப கொலன்னு இருக்கும். அதனால் இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ திருப்பிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து முட்டை மேலால் ஊற்றுனதுனால நல்லா வந்து பைண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து வெளியில் உடஞ்சே வரல. இப்போது இன்னொரு ப்ரெட்டையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ரெசிபி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 ப்ரெட்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். பன்னீர் வந்து சென்டரில் வர்ற மாதிரி இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே போல் ரெசிபிக்கு டைட்டிலையும் மறக்காமல் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.